வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து எங்க ஊர்ல அத்தை மாமா கொண்டு வந்த பார்சலை வந்து பிரிக்க போறோம். ஸோ வாங்க என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். நாங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பிளான் பண்ணோம்னா சூட்கேஸ்க்கு பதிலாக பார்சலே போட்டலான்னோம். இதுவே ஒரு நல்ல ஐடியாவாக தான் இருக்கு. ஏன்னா எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி ஹேண்டில் வித் கேர் வந்து போட்டுட்டோம். ஸோ அவங்க பார்சலுமே நல்லா வந்திருக்கு, எதுவுமே டேமேஜ் ஆகலை. சரி வாங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த பார்சல் வந்து எங்க அத்தை வீட்டுல இருந்து வந்திருக்கு. என்னென்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். இத பார்த்தா நீங்க ஸ்வீட் பாக்ஸ்ன்னு தான் நினைப்பீங்க, ஆனா ஸ்வீட் இல்ல. கருவாடு, ட்ரை ஃபிஷ். வாட் ஈட்? அதுக்கப்புறம் வெண்டைக்காய் வத்தல், அதுக்கப்புறம் அரிசி வடகம், கேஸ்கேட் இந்த ரப்பர் போடுவாங்களே குக்கருக்கு, அது ஒரு 3. அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் 2 பேக்கெட் இருக்கு. அதுக்கப்புறம் பஜ்ஜி சீவருது. நாங்கள் ரொம்ப நாளாக வந்து இங்கே விற்கிறதுல பண்ணோம், ஆனால் ஒன்றும் சரியாக வரல. ஸோ இந்த தடவை எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலாம். பில்டிங் ஹவுஸா? அப்புறம் காஞ்ச மிளகா. இது வந்து கொத்தவரை வத்தல், ஆனால் நான் ஒன்றும் சாப்பிட்டதில்லை, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் சோப்பு வாங்கிட்டு வந்திருக்காங்க அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து எங்கள் வீட்டிலேருந்து வந்த பார்சல். இதுக்கு தான் வந்து ஒரு பர்சன் வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணவே முடியாத அளவுக்கு எங்கள் வீட்டில் பேக் பண்ணியிருக்காங்க. எங்கேருந்து ஓப்பன் பண்ணுறதுனே தெரியல. ஓப்பன் பண்ண செய்யும். ஓப்பன் ஓப்பன். இங்க வந்து சிட் பண்ணு. ஓபன். குட் ஜாப். ஓகே, வெயிட். ஃபர்ஸ்ட் ஆப்பல் சட்டி, அப்புறம் மஞ்சள் தூள் வீட்டில் அரைச்சது அது கொடுத்துருக்காங்க. கேழ்வரகு மாவு, இது வந்து புட்டு மாவு, இது வந்து காரப்பொடி. இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த காரப்பொடி வந்து கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இது சாப்பாட்டுக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். ஆல் டைம் என்னோட ஃபேவரட். அப்புறமா ஜெயோனுக்கு பிளேட் வந்திருக்கு. ஆல்ரெடி அவங்க அப்பாயி அப்பச்சி வர 2 பிளேட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது 3ஆவது பிளேட் அவருக்கு. இந்த சட்டியை பார்த்து இதில் நாங்கள் வந்து பிரியாணி செய்யணும்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் நான் கேட்டு இவ்வளோ பெருசு வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சி வாங்கினது. அவங்க சொன்னாங்க பார்சலில் வைக்க முடியாது அப்படின்ட்டு. அதுக்காகவே பெரிய பாக்ஸ் வாங்கி இது மாதிரி வச்சுருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் யாராச்சும் இது மாதிரி பார்சல்லாம் பண்ணணுன்னா நீங்கள் பெட்டர் பார்சலுக்கு போயிடுங்க. சூட்கேஸில் வைக்க முடியுமான்னு தெரியல. ஸோ பெட்டர் நீங்கள் வந்து இது மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸில் பேக் பண்ணி அனுப்புறது ரொம்ப நல்லது. ஏன்னா இவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து இந்த ஒரு பாக்ஸில் போயிடுச்சு. அதுவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பொட்டேட்டோ சிப்ஸ் சமைச்சிருக்காங்க. அப்புறம் இது வந்து ஆவாரம்பூ பவுடர். இது வந்து நான் கேட்டிருந்தேன். இது ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. இது வந்து நல்லா சுடு தண்ணியில் போட்டு நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சுகர் கண்ட்ரோலில் இருக்கும், பிபி எல்லாமே இது வந்து கண்ட்ரோல் பண்ணும். ரொம்ப நல்லது. You want more cars? ஓகே. மெயின் ஐட்டம் வந்திருக்கு. இது எங்கள் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிச்சது. இதனால தான் இந்த பார்சலே ஓப்பன் பண்ணாங்க. கடைசியில் வந்து அவங்களுக்கு இப்போ தான் மூஞ்சில் சிரிப்பு வருது. அதிரசம் எங்கள் வீட்டில் செஞ்சது. என்னோட அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்தது வந்து முறுக்கு செஞ்சுருக்காங்க. இது ஜெயோனுக்கு ரொம்ப பிடிக்கும். முறுக்குனாலே வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். வெயிட் பண்ண அந்த பாக்ஸ் தள்ளி வச்சுவியோ. இப்படி வா. Come this side. Come this side. Come this side.
ஓகே, நெக்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணலாம். ஃபைனல் பாக்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து கடாய் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுவும் கேஸ், அந்த குக்கருக்கு போடுற கேஸ்கெட்டு. இது வந்து இடியப்ப குழாய். இது முறுக்கும் செய்யலாம்னு சொன்னாங்க. அது இந்த தடவை வந்து நான் இந்த மாதிரி ப்ரெஸ்ஸிங் டைப்ல அவங்க வாங்கிட்டாங்க. முன்னாடி இப்படி கன் டைப்ல இருக்கும், ஆனா அது வந்து சரியா யூஸ் ஆகல. மேபி நீங்க வாங்குறதா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வாங்கிக்கோங்க, இதுதான் பெஸ்ட். கன்னு வச்சீங்கன்னா உங்களுக்கு அது புழிஞ்சு புழிஞ்சு இங்க கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். அதனால அது வந்து ரவுண்டா வராது இடியப்பத்துக்கலாம். போட்டு இனிமேல் இது வந்து இவனுக்கு விளையாட போயிடும். மது வந்து விளையாட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கான் இவன். அடுத்தது வந்து இதுல டம்ளர் இருக்கு, அப்புறம் ஸ்பூன்ஸ் கொடுத்துருக்காங்க. பெரிய கரண்டி இந்த டேக்ஸாக்கு யூஸ் பண்றதுக்காக வாங்கியிருக்காங்க. வந்து குச்சி சிப்ஸ் அமைச்சிருக்காங்க, பொட்டேட்டோ சிப்ஸ். இதுவும் என்னோட ஃபேவரட். அதுக்கப்புறம் இந்த ரிப்பன் பக்கோடா செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஜெயோனுக்கு ட்ரெஸ், ஜெயோன் ட்ரெஸ் வாங்கி அமைச்சிருக்காங்க. அடுத்து வந்து ஸ்வீட்ஸ் லட்டு அமைச்சிருக்காங்க. இது வந்து செஞ்சது ஆர்டர் கொடுத்து, அதனால நல்லா இருக்கு, இன்னும் இது ஸ்பாயில் ஆகல. அடுத்தது வந்து மோர் மிளகா கொடுத்துருக்காங்க. இனிப்பு காரா சேவ் வந்து வாங்கி அமைச்சிருக்காங்க. இது எங்க இருந்து வாங்கினாங்கன்னு தெரியல. போன தடவை நாங்க இது தேடி தேடி கிடைக்கவே இல்லை, அதனால இந்த தடவை இவ்வளோ பெரிய பேக்கெட் அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்களும் வந்து இந்த தாளிக்கிறது அமைச்சிருக்காங்க சின்னதா. அப்புறம் ஃபில்டர் 2 அமைச்சிருக்காங்க. இது வந்து நல்லா இருக்கு இந்த ஃபில்டர். போன தடவை வந்து மெட்டல்ல இருந்துச்சு. அடுத்தது இந்த நாட்டு சக்கரை அமைச்சிருக்காங்க. 2 பேக்கெட் 3 பேக்கெட் அமைச்சிருக்காங்க நாட்டு சக்கரை. அப்புறம் ஸ்க்ரப் அமைச்சிருக்காங்க. இது எதுக்கு அமைச்சிருக்காங்கன்னு தெரியல. ஒரு 5 அமைச்சிருக்காங்க, பாத்திரம் கழுவுற ஸ்க்ரப். டிஃபன் பாக்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் தேன் மிட்டாய் வச்சிருக்காங்க. இது எங்க ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிக்கும் தேன் மிட்டாய். அதுக்கப்புறம் அந்த மாவு உருண்டை வச்சிருக்காங்க. ஆனா கொஞ்சம் இது வந்து இதுவாயிடுச்சு, நெய் உருண்டைன்னு சொல்லுவாங்க. இதுவுமே வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். வேர்க்கடலை உருண்டை, இது வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட். எப்பயுமே வந்து எங்க ஊருக்கு வந்தா வாங்கிட்டு வந்துடுவேன். அதுதான் வந்து இவ்வளோ கொடுத்து அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்வீட்டு, இது வந்து மில்க் ஸ்வீட்டுன்னு நினைக்கிறேன். இந்த தடவை ஸ்வீட் வந்து அதிகமாயிடுச்சு. எங்க அத்தை மாமா வரும்போது அவங்களும் நிறைய எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஆனா அது வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஊர்ல இருந்து எங்க தாத்தாவும் கொடுத்து அமைச்சிருந்தாங்க. அதுவுமே ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. அந்த பால் அல்வான்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு, கெட்டும் போகாம இருந்துச்சு. அது நான் ட்ரை பண்ணதில்லை. அல்வா தனியா சாப்பிட்ருக்கேன், பால்கோவா தனியா சாப்பிட்ருக்கேன். ஆனா பால் அல்வான்றது டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்க அது மாதிரி கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட் மில்க் ஸ்வீட்டு, இதுவும் என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட். ஆனா இதுவும் வந்து எனக்கு தெரிஞ்ச மில்க் ஸ்வீட் தான் நினைக்கிறேன். ஆனா இதுதான் அடியில இருந்துச்சு, ஆனாலுமே வந்து நல்லா இருக்கு, எதுவுமே வந்து உடையாம. ஸோ பார்சல் வந்து மேலேயே வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எதுவும் டேமேஜ்லாம் எதுவுமே ஆகல. காஜு கட்லி அமைச்சிருக்காங்க. இதுவுமே என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட். அடுத்து ஃபைனல் ப்ராடக்ட் குக்கர் அமைச்சிருக்காங்க. நல்லா வெயிட்டா தான் இருக்கு. பட்டர்ஃப்ளை பிராண்டுன்னு நினைக்கிறேன். ஆமா, பட்டர்ஃப்ளை பிராண்ட்ல இருந்து அமைச்சிருக்காங்க. இது உள்ள பாத்தீங்கன்னா பொரி உருண்டை. இதுவுமே எங்க ஹஸ்பண்ட் தான், உடையக்கூடாதுன்னு சொல்லிட்டு குக்கர்ல வச்சு வச்சிருக்காங்க பொரி உருண்டை. அதுக்கப்புறம் இங்க ஒரு கடலை மிட்டாய் இருக்கு. இங்க எப்பயுமே வந்து நீங்க குக்கர் இல்லைன்னா ஏதாச்சும் இட்லி பாத்திரம் ஏதாவது எடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேண்டில் வந்து கழட்டி எடுத்துட்டு வந்துருங்க, இல்லைன்னா டேமேஜ் ஆயிடும். போன தடவை எங்களுக்கு இட்லி குக்கர்ல டேமேஜ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கழட்டி
இதை வந்து நல்லா டேப் போட்டு ஒட்டி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சேஃபா இருக்கும். இது வரைக்கும் எங்க 2 பேருக்கான இது முடிஞ்சிருச்சு. இப்ப ஜெயோனுக்கு என்னென்ன வாங்கிட்டு இருக்கான்னு பார்க்கலாம். இது வந்து அவங்க அப்பாயி அப்பச்சி வந்து பேட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. பேட்டு, பால், அப்புறம் அவனுக்கு வந்து இந்த ஸ்டெம் செட்டோட வாங்கிட்டு வந்திருக்காங்க. இங்க காட்டுக்காரு. இது வந்து அவங்க அப்பாயி அப்பச்சி வந்து கார் வாங்கிட்டு வந்திருக்காங்க ஜெயோனுக்கு. இது வந்து லைட்டு, இது வந்து ஜெயோனுக்கு ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு. அவன் எங்க போனாலும் இந்த காரை வச்சுட்டு தான் போயிட்டு இருக்கான். அடுத்தது வந்து அவங்க பெரியம்மா பெரியப்பா வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க ஜெயோனுக்கு. இது வந்து ரொம்ப ரொம்ப கியூட்டா இருக்கு. இவனுக்கு இந்த நம்பர்ஸ் இந்த லெட்டர்ஸ்லாம் போட்டு இது ஒரு செட் எடுத்திருக்காங்க. இதோட ட்ரௌசர்ஸ் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து இந்த லைட் கிரீன் கலர்ல, இதுவுமே வந்து ரொம்ப லெட்டர்ஸ்லாம் போட்டு அழகா இருக்கு. மேபி கிட்ஸுக்கு வந்து இது மாதிரி லெட்டர்ஸ் போட்டு எடுத்தா அவங்க போடுறதுக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்புறமா வந்து ஒரு அழகான ஒரு பேண்ட் அண்ட் ஷர்ட் எடுத்திருக்காங்க. ஜெயோனுக்கோட ஃபேவரட் கலர் ப்ளூ அண்ட் கிரீன், அதே மாதிரி எடுத்திருக்காங்க அவனுக்கு பிடிச்ச மாதிரியே. இது இன்னொன்று வந்து இது மாதிரி ரொம்ப அழகா பிரிண்டட் இதோட செட் பேண்ட் இருக்கு இங்க. அடுத்தது வந்து இவங்க பெரியமாவும் பெரியப்பாவும் சேர்ந்து புக் வாங்கி அமைச்சிருக்காங்க. தமிழ் புக்கு எழுதுறதுக்கு இந்த 4 லைன்ஸ் புக் மாதிரி. அதுக்கப்புறம் இந்த ரைம்ஸ் புக்கு ஜெயோனுக்கு வந்து தமிழ் சொல்லி தரணும்னு சொல்லிட்டு நாங்க வந்து நினைச்சோம். அதே மாதிரியே இவங்க புக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அவனுக்கு எழுதுறதுக்கு இங்க வந்து 4 லைன்ஸ் நோட் நாங்க தேடி தேடி பார்த்தோம், அவ்வளோ கிடைக்கல. அதனால அவங்க ஊர்ல இருந்தே இந்த மாதிரி ஆல்பபெட்ஸ் போட்டு 4 லைன்ஸ் நோட் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. ஒரு வேஷ்டி சட்டை வாங்கி அமைச்சிருக்காங்க அவங்க பெரியமா. வித் கண்ணாடி வேற. இது ரொம்ப அழகா இருக்கு இந்த கண்ணாடி. அதுக்கப்புறம் அதுக்கு மேட்சிங்கா ஷர்ட் வேற. ஷர்ட், இது ஒரு குட்டி செயின். அப்புறம் எங்க வீட்டுல இருந்து அமைச்ச இந்த ட்ரெஸ். இதுல வந்து ஒரு டிஷர்ட் அமைச்சிருக்காங்க. நல்லா பெருசாவே இருக்குன்னு நினைக்கிறேன் அவனுக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு டிஷர்ட் நல்லா கலர் கலரா அமைச்சிருக்காங்க. இன்னொரு மிக்கி மவுஸ் போட்ட டிஷர்ட். ஜெயோனுக்கு தான் ஆக்சுவலா நிறைய ட்ரெஸ் வந்திருக்கு. டெய்லி வந்து இதெல்லாம் வந்து சம்மருக்கு நல்லா இருக்கும் இந்த மாதிரி மெலிசானது. அதுக்கப்புறம் இன்னொரு ஷர்ட் அமைச்சிருக்காங்க. இது வந்து ஃபுல் ஹேண்ட் ஷர்ட். ஜெமா, ஐ லைக் இட். You want to wear this? Yeah, okay. அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரவுசர் அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்னொன்னு நிறைய ட்ரவுசர்ஸ் அண்ட் ஷர்ட்ஸ் நிறைய அமைச்சிருக்காங்க. இதுவும் நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ வந்து ஃபுல்லா வாட்ச் பண்ணதுக்கு. எங்க வீட்லயும் சரி ஜெயோனோட பெரியம்மா வீட்டுல பேக் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப அழகா பேக் பண்ணிருக்கீங்க. இது எல்லாமே வந்து எங்களுக்கு அமைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். இனிமேலும் வந்து அப்கமிங் வீடியோஸ்ல நாங்க என்னென்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye bye.